ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது கறி குழம்பு. வாங்க இந்த மட்டன் குழம்பு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 kg மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன துண்டு 10 துண்டு இஞ்சி, 10 துண்டு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, 4 பட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. 3 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் இருந்தால் நம்ம முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இதுதான் மட்டன் குழம்புக்கு செய்ய தேவையான பொருட்கள். இதோடு சேர்த்து நம்ம இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் 1/2 kg மட்டனை 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 4 கிராம்பு, 4 பட்டை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கணும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை திரும்பி நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதை எடுத்து குக்கரில் கொட்டிடலாம். இதோடு சேர்த்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக மட்டன் எத்தனை விசில் வச்சு வேக வைப்பீங்களோ அதை வச்சுக்கலாம். நான் 10 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொட்டிடலாம். அப்புறம் நம்ம கத்திரிக்காய் இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கடையில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காயை சிலுசிலாவும் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இப்போ நான் கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கனால நான் ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே இறக்கிட்டேன். நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் இப்போது ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற மல்லித்தலையை அதில் கொட்டிடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம கடைசியாக நம்ம எடுத்து வச்சுக்க லெமன் இதில் புழிஞ்சிடலாம்.
லெமனை விதை எடுத்துட்டு ஒரு லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ சுவையான மட்டன் குழம்பு தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சனையும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.